யுவர் ஆனர், கார்த்தி ஒரு ஹோட்டலில் தான் இத்தனை நாள் மறைஞ்சிருந்தான். இன்னைக்கு தான் அவனை வெளியே வர வச்சு அரெஸ்ட் பண்ணோம். எதுக்காக இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சு இவங்க மேல நீ கொலைப்பழிய போட்டிருக்க? எதுக்காக இதெல்லாம் பண்ண? யுவர் ஆனர், இதுக்கெல்லாம் காரணம் இந்த புவனேஸ்வரி தான். எங்க குடும்பத்தை பழி வாங்க இவ இப்படியெல்லாம் பண்ணிருக்கா. புவனேஸ்வரி, நீ இவ்வளவு கேவலமான பிறவியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு நான் வந்து கேட்டப்போ நல்லவ வேஷம் போட்ட நீ அவனுக்கு காரியாலாம் பண்ணிக்கிட்டு இருந்த. கண்ணு முன்னாடி இதோ நிக்கிறான். மனசுல இருக்கிற பகை இன்னும் போகல இல்ல. ஆர்டர், அமைதியா இருங்க. இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. ஜட்ஜம்மா, இதுக்கெல்லாம் காரணம் இவதான். என் மனைவிய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. இவளுக்கு தண்டனை கொடுங்க. அமைதியா இருங்க. ரகுராம் சார், கோர்ட்ல இப்படி கத்தாதீங்க, உட்காருங்க. சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண? நீயா பண்ணியா இல்ல உன்னை இப்படி செய்ய சொல்லி யாராவது தூண்டுனாங்களா? உண்மையை சொல்லு. அது வந்து மேடம், உண்மையை சொன்னா உனக்கு நல்லது, இல்லனா அதுக்கும் தண்டனை அதிகமாகும். மேடம், இத நானா பண்ணல. இது எங்க அத்தை. நான் தான் பண்ண சொன்னேன். ஜட்ஜம்மா, நான் தான் அவனை அப்படி நடிக்க சொன்னேன். எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அண்ணே, என்ன பண்ற? நீ வெளியே இருக்கணும் போனா, நீ ஜெயிலுக்கு போக கூடாது. அமைதியா இரு. எதா இருந்தாலும் இங்க கூண்டுல வந்து சொல்லுங்க. மேடம், என் பேரு பசுபதி. இவன் என் பையன்தான். நான் தான் இவனை இப்படி நடிக்க சொல்லி மறைஞ்சிருக்க சொன்னேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த ரகுராம் குடும்பம் எங்களை பல தடவை ஏமாத்திட்டாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த ரகுராம் ஏமாத்தினான். இப்போ என் பையனுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். அது எங்க குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமா போச்சு. என் பையனும் அந்த பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான். அதுக்கு பழி வாங்க தான் என் பையனை இப்படி பண்ண சொன்னேன். இல்லங்க ஜட்ஜம்மா, இந்த ஆளு மட்டும் இல்ல, அந்த புவனேஸ்வரியும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கா. அவளும் தான் இதுக்கு காரணம். இல்ல ஜட்ஜம்மா, என் தங்கச்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளும் கார்த்திக் இறந்துட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. இதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? இதோட இந்த கதை முடிஞ்சதுன்னு நினைக்காத மாயா. நான் ஜெயில இருந்து வந்த அப்புறம் உன் குடும்பம் என்ன பாடுபட போகுது பாரு. இந்த வீடியோ வாங்கி டெலீட் பண்ணிட்ட நான் உன்னை விட்டுருவேனா? அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுற மாட்டேன்.
கார்த்திக் கொலை செய்யப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக நடித்து ஏமாற்றியதற்காக, அதற்கு தூண்டுதலாக இருந்ததற்காக கார்த்திக்குக்கும் பசுபதிக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஜானகி குற்றமற்றவர் என உறுதி செய்து இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. அது என்னங்க இப்படி ஆயிடுச்சே? நம்ம ஒன்று நினைச்சா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சே. மாயா, நான் சொன்னல பெரியம்மா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மாயா, நீ வருவேன்னு. அண்ணே, என்ன எனக்காக நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ எப்படியாவது எங்களை வெளியே கொண்டு இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். இது கோர்ட்டுங்கிறதுனால நான் அமைதியா இருக்கேன். வேற இடமா இருந்திருந்தா எல்லாம் வெட்டி போட்டா கூட என் கோபம் தீராது. ஹலோ பாட்டி, மாயா பேசுறேன். மாயா, என்னாச்சு? ஜானகிக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல பாட்டி, பெரியம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? கடவுளே, ரொம்ப நன்றி. அந்த கார்த்திகை நாங்க கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டோம். மத்ததெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். சரிம்மா, சரி. சரி பாட்டி. அம்மா, என்னாச்சுமா? நம்ம ஜானகியை விடுதலை பண்ணிட்டாங்களா? கடவுளே, எனக்கு தெரியும் தங்கச்சி எதுவும் ஆகாதுன்னு. சிவா, அந்த கார்த்திக் பையல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களா? அந்த கார்த்தி அப்ப உயிரோட தான் இருந்திருக்கான்ல? எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாதாம இருக்கும். அவளா திருந்தவே மாட்டா மச்சா. ஆமா மாமா. எப்படியோப்பா, ஜானகிக்கு எதுவும் ஆகாம வர போறா. எனக்கு அது போதும். குரு, அப்பா. குரு, ரொம்ப நன்றி. சரியான நேரத்துல வந்து ஜானகியை காப்பாத்திட்டேன். சார், நீங்க இல்லைன்னா அவனை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிப்பா. அம்மா, எனக்கு எதுக்கு எல்லாரும் நன்றி சொல்றீங்க? நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனதே அப்பாதான். இருந்தாலும் நீ செஞ்சிருக்கிற உதவி பெரிய விஷயம். இதை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என் கையால உனக்கு சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. கண்டிப்பா வரேம்மா. இப்பதான் கேஸ் முடிஞ்சிருச்சுல்ல? சரிப்பா, நான் வரேன். வரேன் மாயா, வரேம்மா. போயிட்டு வாப்பா.
போச்சு, மொத்தமா போச்சு. நம்மள மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த ஜானகி வெளியே வந்துட்டா உங்க அண்ணனும் கார்த்தியும் உள்ள போயிட்டாங்க. அதுவும் 10 வருஷங்க. ரகுராமோட குடும்பத்தை கொலகார குடும்பம் ஆக்குவோம் தான் நம்ம எல்லாம் திட்டம் போட்டோம். இப்போ உங்க குடும்பத்தை ஏமாத்து குடும்பம்னு ஊரே பேச போகுதுங்க. அதனால அந்த ரகுராம் இப்போ பயங்கர கோபத்தில் இருப்பான். அவன் என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. ச்சே, திரும்பவும் நம்ம தோத்து போய் நிக்கிறோமேங்க. உண்மையாவே நீங்க இந்த தடவை ஜெயிச்சிருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா திரும்பவும் நீங்க தோத்து வந்து நிக்கிறப்ப இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தோத்துட்டா சூடு போட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ண போறேன்னு தானே பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? இப்படியெல்லாம் ஆகும்னு யாருங்க நினைச்சோம்? நம்ம கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சுங்க. ஏங்க எங்க போறீங்க? ஏங்க ஏங்க வேணாங்க, பாருங்க. ஏங்க ஏங்க வேணாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இப்ப நான் தோத்துட்டேன்ல. அந்த மாயா கிட்டயும் ஜானகி கிட்டயும் நான் தோத்துட்டேன்ல. சரிங்க, அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, வாங்க இங்க. நான் சொன்னா என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். நான் தோத்து போனதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. ஏங்க வேணாங்க, ஏங்க வேணான்னு சொல்றேன்ல. ஷோ கடவுளே, கோர்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மாவை ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? தானா கதிர், கோர்ட்ல என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அத்தை மேல எந்த தப்பும் இல்லை நிரூபிச்சாச்சு. அவங்கள இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாயா சொன்ன மாதிரியே ஜெயிச்சுட்டா. அந்த கார்த்திக் இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சிருக்கும்ல. அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ உன் மேல கோபம் போயிருக்குமா? அது தெரியலையே. அவர் நம்ம கல்யாண விஷயத்துல தானே என் மேல கோபமா இருக்காரு. நான் எதுக்காக உனக்கு தாலி கட்டினேன்னு அவர் கேட்டார்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த கோபம் போறதுக்கெல்லாம் டைம் ஆகும் தானா. ஆனா மாமா மனசுல நான் இப்போ ஒரு கொலைகாரனா தெரிய மாட்டேன். எனக்கு அது போதும். அந்த புவனேஸ்வரி மாட்டி இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அவ ரொம்ப நாளைக்கெல்லாம் வெளியே சுத்த முடியாது. கண்டிப்பா மாட்டுவா. ஆமா, நானும் கோர்ட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பா இருப்பாருன்னு தான் போகல. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு போக முடியாது. இப்ப என்ன பண்றது? அதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம்ல. தனா, அம்மா, தனா, கதிரு, நல்லா இருக்கியா? அம்மா, இப்பதான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி பெரியம்மா உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்க. அம்மா, அந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு கதிர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் தனா. அவ தான் சரியான நேரத்துல அந்த கார்த்திகை கூட்டிட்டு வந்தா. தெரியுமா, நாங்க தானே அவனை கோவில்ல வச்சு பிடிச்சோம். ஆமால, அந்த பாவி வேற உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டினான்னு மாயா சொன்னா. உனக்கு எதுவும் ஆகல? இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். மாயா, உன்னாலதான் எல்லா நல்லதும் நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. ஏய், என்ன நீ எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது. கார்த்திகை கண்டுபிடிக்க அந்த ஹோட்டல்லயே போய் நீ வேலைக்கு சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட. கடைசியில அவனை வெளியே வர வைக்கவன் நீ தான் சூப்பரா ஐடியா பண்ண.
உன்னாலதான் அவன் மாட்டினான். அத்தை எனக்காக பழி ஏத்துக்கிட்டாங்க. டேய், நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் துணையா இருக்குடா. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலல, நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. இப்ப எனக்கு இருக்கிற கவலை, நீங்க 2 பேரும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும். அம்மா, அப்பாவுக்கு கதிர் மேல கோவம் போயிடுச்சா? கதிர் மேல தப்பு இல்லைங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் கோவம் குறையல. எல்லாம் ஒரே நாள்லயே நடந்துறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். சீக்கிரமா பெரியப்பாவோட மனசு மாறும். இப்போ ஒரு நல்லது நடந்திருக்குல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படலாமே. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். இப்போ நாங்க கிளம்பட்டுமா? ஆமா, இருங்கம்மா. முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க, நான் சமைக்கிறேன். நீ சமைக்க போறியா? ஆமா, நீங்க உட்காருங்கம்மா, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் தானா, இப்ப வேண்டாம். வீட்டுக்கு போகணும். உங்க அப்பா சாப்பிடாம இருப்பாரு. நாங்க கிளம்புறோம்டா. அதானே. நீங்க என்னைக்கு அப்பாவை விட்டு சாப்பிட்டு இருக்கீங்க? அவரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என் கையால உங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்குமா? ஐயோ இல்லடா, இப்ப வேண்டாம். டைம் ஆயிட போகுதுடா. இருங்க பெரியம்மா, அவதான் சமைக்கிறேன்னு சொல்றால, என்ன செய்யறான்னு பாக்கலாம். தனா, சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குல்ல, நீ கேசரி பண்ண. நல்ல ஐடியா, சீக்கிரமா பண்ணிடலாம். இருங்க. என்னடா? மா, உட்காருங்க, நான் சீக்கிரம் செஞ்சு கொண்டு வரேன். உட்காருமாயா. தனா, நான் வேணா வந்து உதவி பண்ணட்டுமா? இல்லம்மா, நீங்க இருங்க. இருமலர்கள் கூடி விளையாடுதே, கனவுகள் தேடி நடை போடுதே. ஒருத்தி பட்டா பூச்சி, ஒருத்தி தொட்டா சினிங்கி, ரெண்டும் சொந்தம் சொல்லி அன்பின் கதைகள் பேசி. வாசனையே நல்லா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, தனா வேற லெவல்ல சமைச்சிட்டு இருக்கா. ஜானகி அம்மா பொண்ணாச்சே, சமைக்க சொல்லியா தரணும்? எனக்கு தான் இதெல்லாம் வராது. என்ன பண்றது, அது சீனோட தலையெழுத்து. ஏய், ஐயோ தனா, போதும். மா, இந்தாங்கம்மா. மாயா, இந்தா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அத்தை. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. கதிர், சொல்லுமாயா. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஹாஸ்பிட்டலா? ஏன் கேக்குற? இல்ல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஏய், சும்மா கிண்டல் பண்ணாத. முதல்ல சாப்பிட்டு பாரு. மா, சாப்பிடுங்க. வேற வழி இல்லையே பெரியம்மா, மாட்டிக்கிட்டோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சொல்லு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு தனா. ஆமா தானா, நான் கூட இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு நினைக்கல. நீ எப்போ இவ்ளோ நல்லா சமைக்க கத்துக்கிட்ட? நான் தான் சொன்னல, அம்மா சொன்னதை வச்சே
நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அப்புறம் ஓனர் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்க தனா. நீ வீட்ல இருக்கும் போதே நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். அதான் இப்போ நல்லா செய்யறாளே பெரியம்மா, சாப்பிடுங்க. கதிர், உனக்கு எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரி. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுடா. இது வரைக்கும் என் கையால சமைச்சு அப்பா சாப்பிட்டதே இல்ல. அவருக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிட வைக்க முடியுமா? அவருக்கா? அவ்வளவுதானே, விடு. பெரியப்பாவை நான் சாப்பிட வைக்கிறேன். இல்ல பெரியப்பா, உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதுக்காக நீ பண்ண துரோகத்தோட வலி சரியாகாது. ஏன் பொண்ணு இப்படி பண்ணிருக்க மாட்டா? ஆமா பெரியப்பா, நான் தான் தன கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். கதிர நீங்க வெளியே போக சொன்ன நானும் அவ கூட போயிடுறேன்.